அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. வெல்கம் டு சென்னைமாஸ் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா எப்படி நம்ம வீட்டிலையே முஸ்லீம் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக, டேஸ்டியாக, ஈஸியாக செய்யுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்றதை பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2-3 கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஆட்டுடைய காலை நல்லா வாட்டி சுத்தம் பண்ணி தான் ஆல்ரெடி கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் இப்போ ஜஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஆட்டுடைய காலில் 2 காலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடியாச்சு, விசில் போட்டுடலாம். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 விசிலுக்கு ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 15 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஆட்டுக்கால் எப்படி வெந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆட்டுக்கால்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அருமையாக வெந்திருக்கு. நான் அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் துருவின தேங்காய், அப்புறம் 7-8 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த கிரேவியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் முந்திரியோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, 2 ஏலக்காய் நம்ம இதில் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நம்ம பொரிய விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் பாயால் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா மணக்க அருமையான சுவையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காலை யூஸ் பண்ணி ஆட்டுக்கால் பாயா இல்லைனா சூப்பு இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால உடம்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எல்லா வலியும் பார்த்திங்கன்னா பறந்து போயிடும். ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்னை மாஸ் சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.